உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் பேசலை, அது போல் கையை காட்டினீங்க, காலை காட்டினீங்க. இப்போ உதயநிதிக்கு யாரும் எதுவும் போட மாட்டாங்க. அவர் ரோட் ஷோ நடத்துவார் பரமக்குடியில், புரியுதுங்களா? இப்போ இந்த காவல்துறை வந்துங்க, காவல்துறைன்னா தானாக செய்ய மாட்டாங்க. அவங்கள அதிகாரிகளை நான் தப்பாக சொல்ல விரும்பலை. அரசியல் அழுத்தம், ஆளுங்கட்சியின் அழுத்தம் கொடுக்காதீங்க. போலீஸை அடித்து அவங்க எதாவது ஆகட்டும். ஒரு 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 விஐபி வராரு, உங்ககிட்ட அனுமதி கேட்டு திடீர்னு வந்து இறங்கல. அவரு உங்ககிட்ட 10 நாளாக அலைஞ்சி 12 நாள் அலைஞ்சிருக்காரு ஆனந்த். ஒரு நிகழ்ச்சிக்கு அனுமதி வாங்குறதுக்கு 12 நாள். அதுக்கு அவர் மேலே ஒரு கிரிமினல் கேஸ் போட்டீங்க, ஏர்போர்ட்டில் வந்து கமோஷன் ஏற்படுத்தினாருன்னு. இப்போ அடுத்து விஜய் மேலே கூட வருமானு எனக்கு தெரியாது. சாலையை வந்துட்டு இது பண்ணிட்டாங்க, ஆக்கிரமிச்சு. ஏன்னா சம்மந்தமே இல்லாத பவுன்சர் யாரையும் தூக்கி போட்டாருன்னா அதில் அக்யூஸ்ட் நம்பர் 1 விஜய்ன்னு போட்ட காவல்துறை தான் நம்ம தமிழ்நாடு காவல்துறை.